I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. வணக்கம் நண்பர்களே, 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் உங்களுக்கு இன்றைக்கி தாக்கல் செய்யப்பட்டது. இதில் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நியூ டாக்ஸ் ரெஜிமில் நிறைய சலுகைகள் அறிவிச்சிருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக 12 லட்சம் ரூபாய் வருமானம் வரை உங்களுக்கு டாக்ஸ் இல்லை அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இதுதான் நிறைய பேசுபொருளாக உங்களுக்கு இருக்குது. இதோடைய ஃபைனர் டீட்டெயில்ஸ் என்ன, உண்மையாக ஒவ்வொரு டாக்ஸ் பேயருக்கும் எவ்வளோ டாக்ஸ் சேவ் ஆகும், அப்புறமா அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு சேவ் ஆகும், கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு எவ்வளோ சேவ் ஆகும், 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே இல்லை 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சம்பளம் இருந்ததுனாக்கா உங்களால் நெட் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோவை இதுவரை கவனமாக பாருங்கள். இப்போ முதல்ல என்னென்ன மாற்றங்கள் டாக்ஸ் ஸ்லாபில் இதாங்க மாற்றம். இங்கே நடுவில் காலமில் உங்களுக்கு டாக்ஸ் ரேட் போட்டிருக்கேன். இந்த சைடில் உங்களுக்கு பட்ஜெட் 2025க்கு முன்னாடி என்ன டாக்ஸ் ஸ்லாப் இருந்ததோ அது இப்போ பட்ஜெட் 2025 அறிவிச்ச டாக்ஸ் ஸ்லாப் இது. இதில் என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு முதல் 4 லட்சம் ரூபாய்க்கு வரி கிடையாது. அடுத்து ஒவ்வொரு 4 லட்சம் ரூபாய்க்கும் 5% உங்களுக்கு வரி கூட்டிகிட்டே வரும். 24 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு 30% வரி. இதுவே நீங்கள் இதுக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் பொறுத்தவரையும் உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே 30% வரி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரிபேட் லிமிட் செக்ஷன் 87A கீழே இருக்கக்கூடிய ரிபேட் லிமிட் என்னன்னாக்கா இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு முன்னாடி 7 லட்சம் ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 சேர்த்து 7,75,000 ரூபாய்க்கு கீழே உங்களுடைய வருமானம் இருந்தது அப்படின்னாக்க உங்களுக்கு வரி விலக்கு உண்டு. நீங்கள் எந்த டாக்ஸும் பே பண்ண வேண்டியதில்லை. அதை இப்போ 12 லட்சமாக ஆக்கியிருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனோட சேர்த்து 12,75,000 ஆக்கியிருக்காங்க. சரிங்களா? சரி சார், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதை நம்ம எடுத்துக்காட்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் எடுத்துக்காட்டு நம்மளுடைய சுரேஷுடைய டோட்டல் கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னாக்க 12 லட்சம் ரூபாய். சிம்பிளிசிட்டிக்காக அவருக்கு வேறு எந்த வருமானமும் இல்லை அப்படின்னு நம்ம வச்சுப்போம். பிஃபோர் பட்ஜெட் ஆஃப்டர் பட்ஜெட் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11,75,000 ரூபாய். இப்போது இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டாக்ஸ் ரெஜிம் பிரகாரம் இவருக்கு எவ்வளோ டாக்ஸ் வரும்ன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். முதல் 3 லட்சத்துக்கு டாக்ஸ் கிடையாது. அடுத்த 4 லட்சத்துக்கு 5% டாக்ஸ். அடுத்த 3 லட்சம் அதாவது 10 லட்சம் ரூபாய் வரை 10% டாக்ஸ். அடுத்து இருக்கக்கூடிய 1,75,000 ரூபாய் வரை 15% டாக்ஸ். ஸோ டோட்டலாக செஸ் இல்லாமல் இவர் கட்ட வேண்டிய டாக்ஸ் 86,250 ரூபாய். ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை இவங்களுக்கு 87A டாக்ஸ் ரிபேட் 12 லட்சம் அப்படின்னு அறிவிச்சதுனால இவருக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது. ஏன்னா இவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 11,75,000. ஒருவேளை இவருடைய சேலரி 12,75,000 இருந்தது அப்படின்னாக்க அப்பவும் இவருக்கு எந்த விதமான டாக்ஸும் கிடையாது. ஏன்னா 75,000 போக இவருடைய நெட் டாக்ஸபிள் இன்கம் அப்பவும் 12 லட்சமாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சலுகை. சரிங்களா? சரி, இப்போது இன்னொரு ரொம்ப முக்கியமான கொஷின் நிறைய பேருடைய மைண்டில் இருக்கும். இதே தான் உங்களுக்கு ட்விட்டரில் நிறைய சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அப்போ 12,75,001 ரூபாய் இருந்தது அப்படின்னாக்க டாக்ஸ் கட்டணுமா? அதுவும் கம்மியாக டாக்ஸ் கட்ட முடியாது. ஒரு 4 லட்சத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் போட்டு கிட்டத்தட்ட 71,250 ரூபாய் டாக்ஸ் வரும். இவங்க சொன்ன டாக்ஸ் அப்படி கால்குலேட் பண்ணாக்க உண்மையில் இவ்வளோ தான் கட்டணுமா, இல்லை இதுக்கு உண்டான பெனிஃபிட் உண்டா? யூஸ்வலாக இந்த மாதிரியான டிஸ்கிரிபென்சிக்கு மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை பற்றிய டீட்டெயில்ஸ் இப்போ வரையும் வெளியில் வரல. அதுவும் அட்லீஸ்ட் நியூஸ் சேனல்ஸில் வெளியில் வரல. இதுக்கு நம்ம ஃபைன் பிரிண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக இதில் ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னாக்க 12,80,000 ரூபாய் வாங்குறவர் கிட்டத்தட்ட 71,500 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். ஸோ அவர் கையிருப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்க 12,50,000 ரூபாய் வாங்குறவரோட அவருக்கு குறைஞ்சு போயிடும். இது ஒரு சரியான விஷயமா இருக்காது. ஸோ கண்டிப்பாக மார்ஜினல் ரிலீஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பட் இருந்தாலும் நம்ம ஃபைன் பிரிண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். சரி சார், ரெண்டாவது எக்ஸாம்பிள். இந்த காலத்தில் நிறைய பேர் அதுவும் குறிப்பாக இந்த ஐடி ப்ராடக்ட் கம்பெனிலெலாம் நிறைய உங்களுக்கு சம்பளங்கள் அதிகமாகிடுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சுரேஷ் 36,75,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு சம்பளம் வாங்குறான்னு வச்சுப்போமே. இவருக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக பட்ஜெட்டுக்கு முந்தியும் பட்ஜெட்டுக்கு அப்புறமாவும் 36 லட்சம் ரூபாய் நெட் டாக்ஸபிள் இன்கம். இப்போது இவருக்கு இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்லாப்ஸில் நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா எவ்வளோ வருதுன்றதை நம்ம பார்ப்போம். முதல் 3 லட்சத்துக்கு டாக்ஸ் கிடையாது. அடுத்து 5%, அடுத்து 10 லட்சம் ரூபாய் வரை 10%, அடுத்து 10லிருந்து 12 லட்சம் ரூபாய் 15%. அதாவது இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு 5% போட்டோம்னாக்க 30,000 ரூபாய்.
அடுத்து 15 லட்சம் வரையும் அடுத்த 3 லட்சம் ரூபாய்க்கு 20%, அதுக்கு வந்து உங்களுக்கு 60,000 ரூபாய். அடுத்து 15லேருந்து 36 லட்சம், அதாவது 21 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 30% டேக்ஸ் கட்டணும். பார்த்தீங்கன்னாக்கா 6,30,000 ரூபாய். ஸோ டோட்டல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7,70,000 ரூபாய். இப்போது இந்த நியூஸ் லேபில் பட்ஜெட் 2025 அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க நியூஸ் லேபை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க முதல் 4 லட்சத்துக்கு டேக்ஸ் கிடையாது, அடுத்த 4 லட்சத்துக்கு 5%, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போய் இப்போ 12லேருந்து 16 லட்சத்துக்கு இந்த 4 லட்சம் ரூபாய் வருதா, இதுக்கு 15% டேக்ஸ் போட்டால் 60,000 ரூபாய். அடுத்த 4 லட்சத்துக்கு உங்களுக்கு 20% டேக்ஸ், ஸோ 80,000 ரூபாய். அடுத்து 24 லட்சம் வரை வந்து உங்களுக்கு 25% டேக்ஸ், ஸோ இந்த 4 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் டேக்ஸ். அடுத்து 24 லட்சத்துலேருந்து 36 லட்சம் ரூபாய் வரை இருக்கக்கூடிய இந்த 12 லட்சம் ரூபாய் தொகைக்கு உங்களுக்கு 30% டேக்ஸ், உங்களுக்கு அதில் 3,60,000 ரூபாய் வரும். ஸோ நெட் டேக்ஸ், டோட்டல் டேக்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்க நியூ ஸ்லாப்ஸ் பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்க 6,60,000 ரூபாய். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னாக்க மேக்ஸிமம் 1,10,000 ரூபாய் வரை வந்து உங்களுக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் உண்டு. ஒரு வருஷத்துக்கு 1,10,000னாக்க ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 9,165 ரூபாய். இது பெரிய தொகையா? நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னாக்கா மந்த்லி டேக் ஹோமே வந்து இப்போ ஆல்ரெடி 2.6 2.7 லேக்ஸ் வாங்குவீங்க. அதில் ஒரு 10,000 ரூபாய் குறையிறது வந்து உங்களுக்கு அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ சம்பளம் குறையக்கூடிய ஒரு பெரிய டேக்ஸ் பெனிஃபிட்டாக தெரியும், ஆனால் அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு இது வந்து பெரிய டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாதுன்றதான் என்னுடைய ஒப்பீனியன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நியூ டேக்ஸ் லேப் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி அவங்க சொல்லலை. அடுத்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2025-26 தான் அப்ளிகபிள் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நம்ம சம்மரைஸ் பண்ணி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு, இந்த நியூ டேக்ஸ் ரெஜீம் சேஞ்சஸ் வந்து 12,75,000 ரூபாய் வரை வந்து உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் உண்டு. ஸோ குறைந்த சம்பளம் வாங்கக்கூடிய மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பெனிஃபிட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது 24 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் மேலே சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய நெட் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து 1,10,000 ரூபாய், அல்லது மாதத்துக்கு கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் வந்து நீங்கள் டேக்ஸ் சேமிக்க முடியும். அப்புறமா இன்னொரு முக்கியமாக நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும்னாக்க இது வந்து அதர் இன்கமில் அப்ளிகபிள் ஆகாது. உதாரணத்துக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், அது எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஸ்லாப். இதில் வந்து உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து இந்த 12,75,001 ரூபாய், 13 லட்சம் இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், இவங்க அதிக வரி பே பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபைன் பிரிண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை விட ஒரு பெரிய கொஷின் இருக்குது, அது என்னன்னாக்கா ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமுக்கு என்ன ஆகும். இப்போயும் ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் தான் சிறந்ததா, நம்ம டேக்ஸ் டிடக்ஷன்லாம் போட்டால் ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் பெட்டராக இருக்குமா, இல்லை நியூ டேக்ஸ் ரெஜீமுக்கு ஷிஃப்ட் ஆயிடலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் நியூ டேக்ஸ் ரெஜீம்னே முடிவு பண்ணியிருப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், நம்ம அடுத்து ஒரு டீடைல்டு கம்பேரிசனோட ஓல்டு வர்சஸ் நியூ டேக்ஸ் ரெஜீம் வீடியோ நம்ம யூஸ்வலான எக்ஸல் கால்குலேட்டரோட அடுத்து நம்ம போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.